பழங்காலத்தில் சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற அரக்கர்கள் பரமசக்தியிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றார்கள். அந்த வரத்தின்படி மகா சக்தியை தவிர வேறு யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இந்த வரத்தால் ஆணவம் கொண்ட அரக்கர்கள் உலகையே தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆட்சி செலுத்தினர். அவர்களின் அராஜகத்தால் தேவர்களும் மக்களும் பெரிதும் துன்புற்றனர். அவர்களின் துயரங்களை போக்க மகா சக்தி தனது ஆற்றலை 7 அம்சங்களாக பிரித்தாள். அந்த 7 சக்திகள் பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இவர்கள்தான் நாம் போற்றும் 7 கன்னிமார்கள். இவர்கள் சுபத்தையும் அளிக்கும் சக்தியாகவும் அதே சமயம் தீமைகளை அழிக்கும் சக்தியாகவும் விளங்குகிறார்கள். அரக்கர்களின் படையணியில் ரக்தபீஜன் என்பவன் இருந்தான். இவன் யார் மீது போர் தொடுத்தாலும் அவனது இரத்தத் துளிகள் தரையில் சிந்தும் ஒவ்வொரு இடத்திலும் அவனது வடிவத்திலான புதிய அரக்கர்கள் பல நூற்றுக்கணக்கில் தோன்றுவார்கள். இதனால் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அப்போதுதான் சாமுண்டி தேவி களமிறங்கினாள். இரத்தபீஜனின் இரத்தத் துளி தரையில் விழும் முன்பே அவள் அந்த இரத்தத்தை பருகினாள். இரத்தபீஜனை அழித்ததால் அவள் இரத்த தண்டினி என்று போற்றப்பட்டாள். இதை பார்த்து குலைந்து போன சும்பனும் நிசும்பனும் தங்கள் சேனையுடன் நேரடியாக போருக்கு வந்தனர். அந்த போரில் சக்தியின் 7 வடிவங்களும் சேர்ந்து அவர்களை தாக்கினர். கடைசியில் சக்தி சாமூகிகமாக ஒரே வடிவமாக உருவாகி அவர்கள் இருவரையும் அழித்தாள். இவை இரண்டும் ஒரே தெய்வீக சக்தியின் 2 வடிவங்கள். 7 கன்னிமார்கள் நம் வாழ்க்கையை காக்கும் அன்னை வடிவங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி.